சந்தோஷம். நம்மோடு நீண்ட நெடுகாலம் பயணம் செய்தவர்களை மறக்கக்கூடாது. எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையும் அவர்களை மறந்துடக்கூடாது என்பவர்கள். சில நேரங்களில் நம்மளுடைய வசதி வாய்ப்பும் நம்முடைய சூழ்நிலை மாறும்போது நம்மோடு கூட இருப்பவர்களை மறந்து விடுகிறோம். இதற்காக ஒரு கதையை உங்களோடு பதிவிட ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய ஒரு எஜமான் ஒரு நாயை வளர்த்து கொண்டிருந்தான். திடீரென அந்த எஜமானும் நாயும் இருந்து விட்டார்கள். வழியில் நடந்து சென்று இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் சொர்க்கம் என்று எழுதியிருந்தது. அந்த இடத்தில் போய் கேட்கின்றார். உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு இடம் உண்டு, நாய்க்கு இடமில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். உடனே அவர் வேண்டாம் என்று சொல்லி நாயை கூட்டு நடந்து விட்டார். சற்று தூரம் சென்ற பிறகு நரகம் என்று எழுதியிருந்தது. பாலடைந்த பங்களா, சுற்றி ஒரே காடு இருட்டாக இருந்தது. அதுக்குள்ளே கேட்கின்றார், இரண்டு பேரும் வரலாம், இது நரகம் என்று. பரவாயில்லை, நரகமான பரவாயில்லை என்று இரண்டு பேரும் உள்ளே சென்று விட்டார்கள். சென்ற பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது சொர்க்கமாக மாறியதாம். இதனால் என்ன நமக்கு தெரிகிறது என்றால், நமக்கு கூட இருப்பவர்களை நம்ம அனுசரித்து சென்றால் அது நரகம் இருந்தாலும் சொர்க்கமாக மாறிவிடும். எக்காரணத்தை கொண்டும் அவர்களை கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதாக கிடைத்தாலும் அவர்கள் உன் கையோடு அழைத்து சென்று விட்டால் அது நரகமாக இருந்தாலும் சொர்க்காக மாற்றிவிடும். இதுதான் இயற்கை என்று சொன்னாராம். சந்தோஷம் நண்பர்களே. நம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நம்ம கூட இருப்பவர்களை எக்காரண கொண்டும் ஒதுக்காமல் நம்மோடு அவர்கள் இருக்கும் வரை பயணித்து சிறப்பாக வாழ வைப்போம். சந்தோஷம். வாழ்க வளம்.